அந்த மாதிரி தானே பண்ண முழிக்கிற இவன் எப்படி ஊதலாம் செவ்வ செவ்வ தூதி செவ்வ செவ்வ தூதி துர்கா தூதி கருப்புலாம் ஊதுவான் இது எல்லாம் கூட கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருப்ப நாத்தமா போட்டு போ நீ டெம்பால வந்து நான் ஊம குத்தா உனக்கு குத்தனாரு அப்படியாப்பட்ட உங்களோட பேரு அர்ஜுனன் என்னுடைய பேரு பார்த்திப மன்னனாக இருந்துட்டான் அர்ஜுனா இருந்தாலும் என்னுடைய பேரு அர்ஜுன மன்னனாக இருந்துட்டான் என்ன நாடு என்னுடைய நாடு என்ன நாடு என்னுடைய நாடு நாடு அதை நாடு நாடாவிட்டா உனக்கு ஒரு சுடுகாடு என்ன நாடு நாடு என்ன தெரியுமா சந்தையில குழந்தை போடுறாங்கல்ல அதுல என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? என்னாச்சு? 23 ரூபா வாங்குறோம். அப்படியே வாங்குங்க.
கோமாளி ஏன்டா கோமாளி மொத்தமா எத்தனை வேஷக்காரங்க வந்திருக்காங்க வெளியில எத்தனை வேஷக்காரங்க வெளியில வந்திருக்காங்க இப்போ 4-5வது வருஷம் உங்க வீட்டுல உளுர் பணத்தை கை கொடுங்க வீட்டுல பணம் வந்து எங்க மயில் வரேன் ஏன்டா எல்லா வேஷக்காரையும் வர்றாங்களே யாரோ ஒருத்த கூட சேர்ந்து ஆடுறீங்க நீ எல்லாரும் கொஞ்ச வேஷமா போடுறீங்க ஒரு நாளைக்கு தான் வேற வேஷம் போடுறீங்க நாளை கொடுத்த போடுவேன் கொடுத்தா நீ போடலான்னு தான் பாக்குறேன். என்ன இது வாசன் செல்லம்மா அதாவது நம்ம தாய்க்குலா ஆமா அவங்களோட அம்மாவாகிய செல்லம்மா இறந்துட்டாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமா நமக்கு ஓரிரு ரூபாய் நன்கொடை செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? அதாவது திருச்செங்கோட்டில் எழுந்தறிய அந்த அர்த்தநாதீஸ்வரர் சன்னதியாகப்பட்டது எப்படி பேரும் புகழும் வளர்கிறதோ அது போல இது குடும்பமாகப்பட்டது எலுமிச்சங்கனிக்கு எதிரே கிடையாது. அது போல எதிர்வினையே இல்லாம இவர்களது குடும்பமாகப்பட்டது வளர வேண்டும் என்று அந்த அர்த்தநாதீஸ்வரை வேண்டிக் கொள்கிறோம். ராமாஜயம். பின்னாலகு 30 தானாலகு படைத்து உன்னோட பேரு ஆண்டாளகமன் அர்ஜுனன் மகாராஜன் அப்படின்றாலும் இந்த அர்ஜுன மண்டையின் எடுத்த தாய் தந்தை அன்பா நான் எக்குலத்தை சேர்ந்தவன். எக்குலாய் சேர்ந்தவன் குலாயா குலம் என்ன குலம்? நீ என்னடா குலம்? தாருமது தப்பு குலம்டா. குலம் என்றா குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்தில் பிறந்துட்டான். என்னோட வேறோ பார்த்தி வருஷனாக இருந்துட்டாள். இப்படி வீர தீரத்துடன் வராக்கிரத்துடன் சீரவன சிக்கித்த போல் வாய்ந்தோர் புலியை போல் வீர தீரத்துடன் பெற்றெடுத்திருப்பாளை என்னுடைய வாதா எங்க அம்மா நாயும் பேசுறீங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா ஆய்ச்சாமி என்ன தெரியுமா? அம்மா ஏய் எங்க அப்பா அத நாவாடி விட்டாங்க. என்னன்றத நாவாடுக பாவம். அப்படியா? அட சொல்றேன். எடா பத்து மால வடிச்சு வந்து
இன்னும் பாப்பாத்தி அம்மா அவர்கள் வந்து அவங்களுடைய மகளாகிய நித்யா அவங்களோட அம்மா அவங்க இறந்த காரணத்தினால ஒரு ரூபாயும் இன்னும் இவரு பச்சைப்பட்டி சண்முகன் அவரும் ஒரு 10 ரூபா நன்கொடை செஞ்சிருக்காங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது பழனி எழுதுறிய அந்த பழனி ஆண்டவர் தமிழ் கடவுளாகிய முருகு பெருமானுடைய சன்னதி எப்படி பேரு புகழ வளர்கிறதோ அது போல அவர்கள் குடும்பம் எடுத்து வாழ வேண்டும் என்று அந்த முருகனை வேண்டிக் கொள்கிறோம். ராமாஜயம் சொல்லுங்க. 10 மாதம் 300 நாள் ஓர தசமராடி 10 மாதம் 300 நாள் ஓர தசமராடி சுமந்து விட்டெடுத்தாளே கேட்டடே வாதாவோ எனக்கோ 2 தாய் 2 தாய் அந்த மாளுகாடி பிச்சு பிச்சா பிறக்க முடியும். அப்படி இல்லப்பா எங்க அப்பாக்கு 2 பொண்டாட்டி. அடடடட ஆமா எங்க பொண்ணுங்க 2 பாரு உங்க பொண்ணு அன்பா யார் தெரியுமா? யாரு? குந்தி மந்தாரி. குந்தி மந்தாரை அப்படி 2 தாயாக இருந்துட்டாலும் யார் எனக்கு தோளால் தொட்டில் கட்டி தொடவீது நடவடிக்கை வாடா வகடே குடிக்காரா நீ 1000 சொல்லிங்கன்னா கரெக்டான வார்த்தை சரி விட்டுரு. ஏய் குடிகாரனா? ஏய் ஆரம்பத்துல குடிகாரங்கடா நீதான். ஏய் நான் அதெல்லாம் வாயில வச்சு குடிக்க மாட்டேன்டா. ஏன் காசி ஊத்திக்குவியா அண்ணாந்து ஊத்திக்குவியா? அண்ணாந்து ஊத்திக்குவேன். ஏய் குடிகார செத்து போயிட்டா கூட நான் இலவுக்கு போக மாட்டேன். எப்படா போவ நெப்பு கட்டவன நீ ஏன் கோமத்தை ஊத்தி நெப்பிச்சுக்காத கிடக்குறீங்க? எப்படி விடிய காலம் எடுத்துக்கிறது தான் போவேன். குடிக்கார செத்து போயிட்டா இளவுக்கு போக மாட்டாங்க. அது அவன் செத்து போயிட்டா நீ 2 கோட்டை போட்டு படுத்துக்கிற வரலடா. இல்ல அப்படி பள்ளியில போய் தேடி ஒரு பையன் முகத்திலே முடிக்க கூடாது. யார் எடுத்து அப்படியே இருக்கியா? தூக்கால் கொஞ்சம் ஆடிச்சிருந்தா கூட தான் தூக்கால் கொஞ்சம் ஆடிச்சிருந்தா கூட தான் என்ன சாமி தூக்கால் கொஞ்சம் ஆடிச்சிருந்தா தாவேதா பாருங்க இது உண்மையால் நடந்தது. முந்தா நேத்து கூத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கான். கூத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அங்க போய் யாரு இந்த இவங்களாம் ஒரு ரவுடி பாவம். இவன் போலீஸ் வலை போட்டுக்கிட்டு தொலாவுது. என்னத்துக்கு? பக்கத்தால கொலை பண்ணி விட்டானா இவனை போய் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தானா? ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு ஆடிச்சு போற மாதிரி அது. இல்ல கேட்டு போடுவேன்னு சந்தேகத்தை கேட்டேன். சத்தியமா சொல்றேன்டா நீ நல்ல சாதிக்கு போட்டா முகத்தை முடிச்சாரு போடா. எத்த சோடாலும் ஆடிச்சு கேக்குறான் பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு கல்யாணம் பண்ணி அவன் ஏற்கனவே தலை பட்டுக்கிட்டான். கல்யாணம் பண்ணி வையதா கூட்டிட்டு போ. வேலை விடுறேன் வேலை விடுறேன் யாரை விட்டுத்தானே கொலை போட்டு ஒரியா சரி அன்பா கேட்டே வேணும். அர்ஜுன மதனாக இருக்கிறோம். அன்பா கேட்டடைய தந்தை யாரோ? பாண்டுபுத்திர மகாராஜன். மண்டாரிக்கு பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் சரியா எத்தனை பேர்? எத்தனை பேர் விடுறது தெரியுமா? தல்லை நீர்லை துள்ளிய மீன் கட்டி போல் தகதக வென்று நாங்க 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். யாரு யார் தெரியுமா? தாரா புகழ் பிடித்த தருவனந்தனன். சரி. இரண்டாவதாக மதம் கொண்ட பீமச்சேடன் ஓமச்சனையன். பீமச்சேடன். சரி. மூன்றாவதாக இந்த ஆனாள் அழகம்னா அர்ஜுன மகாராஜன் நான் பிறந்தேன். சரி. இது யாருக்கு பிறக்கிறோம்? குந்தி தாய்க்கு நாங்க 3 பேர் பிறக்கிறோம். மந்தார தேவிக்கு யார் தெரியுமா? நகுலன் சகாதேவன். சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன். மருத்துவத்தில் சிறந்தவன் அதாவது நகுலன். நகுல மருத்துவத்தில் சேர்ந்தவன் நகுல. இப்படி நகுலன் சகாதேவன் இவர் 2 பேரும் பிறந்துட்டாலும் நண்பா இருந்து போயிடா. எனக்கும் காலகாலத்துல பருவம் வந்த உடனே ஒண்ணு பண்ணி வைப்பாங்களே. என்ன பண்ணியா? ஏய் அதாவது பசங்க 16 வயது நிறந்த உடனே காலகாலத்துல விசேஷம் வைப்பாங்களா? கிணத்துல பிடிச்சி தள்ளி விடுறது. கிணத்துல பிடிச்சி தள்ளி விடுறது கல்யாணம் சாமி. கல்யாணம் எனக்கு நடந்து போச்சுடா. எனக்கு நடந்துருச்சு. சொல்லவே இல்ல. என்ன நினைச்சுக்கிட்ட? ஏன் சாமி உனக்கும் கல்யாணமா? எனக்கு நடந்து போச்சுடா. நம்ம பொண்டாட்டி பேர் என்ன? என்னது நம்ம பொண்டாட்டியா? என்ன நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சும் போட்ட மாதிரியா? அரை முடிச்சு சேர்த்து போட்டா பொண்டாட்டி முண்டையாய் போயிரு. எப்படா நம்ம பொண்டாட்டி நீ சொல்லலாம்? சாமி நீ என்ன அதை கீழே போட்டு சாமி சாகுற மாதிரி? ஏப்பா நீ நான் அப்படி எங்க போல இல்லப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏங்க
உங்க அப்பா அம்மா வேற யா அப்பா அம்மா வேறயா அம்மா அப்பா அம்மாடா வீடு வேற யா வீடு வேறங்களா ஒரே வீடு மெத்த வீடு அத படுத்த கழட்டி புட்டோம் நீ படுக்கிற கட்டில வேற நான் படுக்கிற கட்டில வேற வெட்டு கெட்ல அட பீத்த பைத்தான் வீட்டு டாப்பாலு வேற யா வீட்டு டாப்பாலு வேறயா இரும்பு டாப்பாலு அப்படியே அப்படியெல்லாம் பரவாயில்லப்பா நீங்க வேற நான் வேறங்களா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா மன்னிச்சு விடாதடா கோயிந்தா நான் என்னைக்கே விட்டு போயிட்டுண்டோம் ஓ பட்டாட்டி வேற யா பட்டாட்டி வேறங்களா தம்பி எதுல வேணாலும் பங்குக்கு வா பொண்டாட்டி விஷயத்துல பங்குக்கு வராதா ஊர் நம்புதுங்களாம் வண்டி நம்புறதுலாம் செட்டு நம்புறதுலாம் ஏன் கோயில் ஓட்டு நம்புறதுங்களாம் ஆனா கட்டின பொண்டாட்டி மட்டும் நம்புறதுன்னு சொன்னேன்னு வச்சுக்க தடி ஊனிட்டு போற மாதிரி கிழவன் அவன் கூட வந்து தடி எடுத்து அடிச்சு விடுவான் பொண்டாட்டிக்கு மட்டும் பங்கு வராத அப்ப விட்டு கொடுத்து வாங்கிதுங்களாம் அது அவங்க தைரியம் யாருங்க பண்றது என் தேவியா சொல்லி நான் வாடு அப்படியா ஒரே ஒரே போங்க ஏய் என் தேவியால் பெயர் என்ன தெரியுவா தேவடியா பேர் என்னங்க தேவடியாளா செட்ல நல்லா தேவடியா முண்டிக்கிட்டா ஏய் என் தேவியாளுங்க எத்தனை பேர் தெரியுமா ஒன்னா ரெண்டா மூன்றா நான்கா என்ன சாமி ஆதார் கார்டுக்கு பதிவு பண்றியா ஏய் எனக்கு 10 பொண்டாட்டி ஏ கண்டார வத்தங்களா 10 பொண்டாட்டி பேரும் சொல்லட்டுமா வாடா சொல்றேன் மாலையிட்ட மங்கையால் பேர் என்னங்க எனக்கோ 10 பொண்டாட்டி வச்சுட்டு போ ஆறுவாடான உன்னைய அப்படியா நண்பா 10 பொண்டாட்டி கட்டி சாமி சண்டாளா அத்தான இப்படி உரி விட்டுட்டாளாட்டுக்கு சரி முதலாவதாக பத்திரி பாஞ்சாலிக கல்யாணம் பண்ண நீங்க இரண்டாவதாக யாரு அள்ளிய திருமணம் செஞ்ச மூன்றாவதாக யார் தெரியுமா ஆயர் தகையாக அழகு சுபத்திர நான்காவது சித்திராங்கன ஐந்தாவதாக யார் தெரியுமா நாகக்கண்ணிய கல்யாணம் பண்ண ஆறாவதாக மரகதவல்லிய கல்யாணம் பண்ண ஏழாவதாக இப்படி எனக்கு 10 பொண்டாட்டி இருந்துட்டாளா நண்பா எனக்கு பொண்டாட்டி மட்டும் தான் 10 ஆனா எனக்கு கூத்தியாங்க நீயுமா ஆமாண்டா சரி சரி கூத்தியா எத்தனை பேர் தெரியுமா அதாவது
இந்த கொஞ்சம் மண் எடுத்து அந்த மண்ணுல இருக்கிற கல்லன்னு சொன்னா என்னவியா சாமி ஆத்து மண் எடுத்து என்ன பண்ணுமா அதுல கல்ல என்ன முடியுமா கல்ல என்ன முடியுமா முடியாது இல்ல அது போலதான் எனக்கும் ஆத்து மணல எடுத்து மண்ணு அந்த மண்ணுல இருக்கிற கல்ல கூட எண்ணி போடலாம் ஆனா என் கூத்தியாங்கள எண்ண முடியாது இத்தனை பேர் சாமி உனக்கு யார் சாமி கல்யாணம் முடிக்கிறது யார் தெரியுமா எங்களுக்கு நடுவிளக்கு குத்து விளக்காகிய யாரு ஒன்னால மட்டும் என் தாய் மாமனாகிய மாயக்கண்ணன் ஆயன் இல்லையே அர்ஜுனன் இல்ல அர்ஜுன் இல்லை என்றால் ஆயன் இல்ல சரிங்க நான் சர்வ சாதாரணமான கிடையாது நானும் ஆனால் அழகு பண்ணேன் அர்ஜுனன் ஆமா ஒரு வீதி வழியா நான் நடந்து போனேன்னு வச்சுக்கவே சத்தப்பட சாமி தங்கம் ஒரு வீதி வழியா நான் நடந்து போறேன்னு வச்சுக்கவே ஆனால் அழகு பண்ணா அர்ஜுனன் வரானா என்றாலே முறையற்ற மாதகர்கள் கூட அர்ஜுனன் நம்மளுக்கு முறையா இருக்க கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு ஆணே கண்டு மதிமைக்கு போயிருவாங்க மதிமைக்கு போவாங்க அட உரலைக்கு சேலை கட்டினா கூட ஆனா பண்ண அவுத்து பாக்குறவன் ஆனால் ஒரு பழமொழிங்க உண்மைதான் அர்ஜுனன் அப்பப்ப வெளியே சொல்லாத சரி சரி அது பூர்த்தி வைக்கும் போதே அந்த ஞாபகம் வந்துருக்கும் ஏங்க அப்படித்தாலும் உனக்கு ஆசைக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் பண்புக்கும் சேர்ந்த மங்கை மங்கை யார் தெரியுமா அழகு சுபத்திர ஆயன் தங்க எங்க மாமா தங்கச்சி சரி இல்லையா ராஜா கூத்தே முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டானா தம்பி உன்னதானா அடுப்ப தாயோடு என்னங்க கூத்தாடி இருக்கிறங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற கால குழாயில் மொவரையும் பாரு கூத்தாடி இருக்க என்ன மாதிரி இருக்கும் உள்ளதான தூங்கிட்டு இருந்து என்ன யாருக்கு வந்து தூக்கிட்டு வந்து போட்டா சாரி இதெல்லாம் வம்பு தானே உன்னை நான் எதை பண்ணனா இல்லையே நான் உள்ளதான கம்மல் போட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஆறு என்ன வந்து போட்டான் ஏங்க நான் தூக்கிட்டு வரலைங்க நான் பேசிட்டு இருந்தேன் நானும் அப்புறம் எப்படி நான் இங்க வந்து படுத்தேன் நீ பைத்தியக்கார புண்ட நீயா தான் வந்து கேட்டு பாரு தூக்கிட்டு வந்து தானே போட்டேன் நானா வந்து படுத்தேங்க யார் வந்து படுத்தா என்னடா டே என்ன டே சாமானத்தை கொடுக்காதடா அது இப்பதான் சரி பண்ணிக்கலாம் தம்பி நாங்க கூத்தாடிட்டு உள்ள போ அவரையும் பாரு ஆவோட வந்துட்டு ஊர் இல்ல போங்க இல்ல எடுத்துட்டு போங்கண்ணா இல்லைங்க இவன் மோவரையும் பாருங்க எடுத்துட்டு உள்ள போய் உக்காந்து பாக்கட்டா உக்காந்து பாரு உண்டிக்கிட்டு பாரு உக்கால பாக்கட்டா பள்ளிப்படத்துக்கு போன் பண்ணிட்டு டைரக்டா உக்காந்து பாக்கட்டா சரி போல சொன்னாங்கல்ல உட்காரவே கொஞ்சம் சாஞ்சு போயிடாங்க அண்ணனாக போது தம்பிங்க அவன் தம்பியாகும் போது நாங்களே ஏன்டா நீங்க எல்லாம் வந்துட்டு அக்கப்போர் பண்றீங்க சொல்லு சாமி நண்டா தூங்குற இடத்துல கிடக்குது அப்படி ரொம்ப கஷ்டமாச்சு அந்த பக்கம் போயிருக்கேன் தூங்கிட்டே சாவுப்போம் நான் ஏது சும்மா கடத்திருக்கோம் எடுத்து வைடா மானா நான் பேசிட்டு உள்ள போனா ஆளே மௌரி பாரு
வாடா அழுப்பு புண்டா என்னடா இது எல்லாம் செட்ல எல்லாம் பாவக்காரங்களா இருக்கீங்க? சொல்லிட்டு போடா டக்குனு. கொஞ்சம் எடுத்து வாரம் போடுறா. எடுத்து வைக்கிறா டேய். காலக்கே கேட்டு போகுது. சொல்றா. ஹேய். அண்ணா, எனக்கு ஆசைக்கு நேசமாட. மனைவி யாரு? அழகு சுபத்ரா. அதனால புரியா? அண்ணா, என் தேவியா அழகு சுபத்ராக இருந்துட்டாலும் அண்ணா, எனக்கு நேரிட்ட சத்ராவதி. கொஞ்சம் ஆஃப் பண்ணா. எனக்கு பங்கு மலையாளி. யாருக்கு தெரியுமா? ஏ அவனை நடிக்கும் போதே கேட்டடைய உள்ள வாங்கப்பட்டது. ஒலிக்குதா? ஒலிக்குதே ரத்தமெல்லாம். அப்படியாப்பட்டது யாருங்க? யார் தெரியுமா? யாரு? அப்படி வா சொல்றேன். கௌரவர்கள் ஒரு சண்டாளா வந்த வைத்ததோர் கூட்டி அல்ல போக மனிதனிலே பொய்க்குழி நட்டு வைத்தார் நடக்க மனிதனிலே நச்சுமுள் நட்டு வைத்தார் பெற்றெடுத்தார் கௌரவர்கள் 100 பேர். 100 பேர். யாரு? துரியோதன, துர்யோதன என்று சொல்லக்கூடிய 100 ஆண் மக்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அதனால இன்னைக்கு இல்லைன்னா காரணம் நண்பா, இன்னைக்கு வந்த காரணம் தெரியுமா? என்ன? அதாவது பத்திரி வாச்சாடிய 10 பேர் மத்தியில, அதாவது சபையில சபையில மாலா துயிலுரித்தாங்க. அப்பொழுதே வைத்தால் பத்திரி பாஞ்சாலி சபதம். எப்படி? அடே துரியோதன பண்டா, என்னுடைய துயிலை உரித்தாய் அல்லவா? அதனால என் முடியை பிடிச்சி இழுத்து விட்டீங்கல்ல. அதாவது நீ இழுத்த முடிய நான் எப்ப தெரியுமா கட்டுவேன்? என்னுடைய முடியாகப்பட்டது நான் கொய்து முடிவதாக இருந்தா உன்னுடைய தொடையை அடிச்சு உடைச்சு உன்னுடைய ரத்தத்தினால என்னுடைய அதாவது தலைமுடிய நனைத்து பிறகு உன்னுடைய மார்பெலும்பு இருக்குதுல்ல, அந்த மார்பெலும்பை வைத்து என்னுடைய முடியாகப்பட்டதை நான் சீவி அப்ப தாண்டா நான் முடிஞ்சு கட்டுவேன். அது வரல இந்த முடிஞ்ச அவுத்து விட்ட முடி கூந்தல அள்ளி முடிய மாட்டேன் அப்படி என்று சொல்லி அப்பயே சபதம் வச்சான். அப்பொழுது சபதம் வைத்து எங்களை வந்து காடு வனாந்தரம் ஓட்டி 12 வருடம் கானகம் ஓட்டி 13வது வனம் அத்தியாவசியம் இருந்து இப்பொழுது நாடு கேட்டா நாடு தர மறுத்து விட்டா. 18 பாரத யுத்தங்கள் முடிவாகி விட்டது. முடிவாகி விட்டு இப்பொழுது 18 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. விடிந்தால் 19 நாள் யுத்தம். இந்த யுத்தத்துல யார் போவது யார் வருவது என்று ஒன்றுமே புலப்படவில்லை. அதனால எங்க அண்ணனாகிய பீமச்சேனனை பார்க்கணும். அப்படி ஆகட்டுங்க. வளர்களை கொய்து வந்து உம்முடைய பாதத்தில் தம்பியாகிய இந்த ஆனால் அழகு பண்ண அர்ஜுனா நான் பணிகிறேன். அண்ணா, விடிந்தால் 19 நாள் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு யார் தலைமை தாங்கி போவது என்று தெரியவில்லை. அதனால இப்ப என்னடா செய்யறது? 18 நாள் சண்டை. ஆமா, 18 நாள் 18 நாள் சண்டை முடிஞ்சிருச்சு. அந்த துரியோதனன் தப்பிச்சு போயிட்டான். விடிஞ்சா 19 நாள் சண்டை. இந்த சண்டைக்கு
வச்ச ஆளுங்க ஒரு சபலம் வச்சிருக்கோம். இந்த சபலம் வீணாக கூடாது. துரியோதனனை நீ கொல்லணும். பத்தினி பாஞ்சாலி வைத்த சபலத்தை முடிக்கணும். அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான், எங்க போயிருக்கோம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க சொல்லும் சொல்ல செட்டியா சங்கம் போயிடும். நம்ம எம்பெருமான் மாயக்கண்ண வரவழைச்சு கேட்டா அதுக்கு அவங்க யோசனை சொல்லுவாங்க. கூப்பிடு. மாமன் நினைக்கும் போது சங்கு சத்தம் கேக்குது. சங்கு கேக்குது. எங்க பாடி எப்ப எடுப்பீங்க? சங்கு ஊதி விட்டாங்களா? சங்குன்னா மாமன் வரான்னு அர்த்தம். எங்க மாமன் வராரா? அத கெளுட்டாளுவார் மேல. கெருடாழ்வார் சத்தம் கேக்குது. ஆமாடா. துளசி வாசம் வீசுது. எச்சம் இது என்ன? ஏய் மொண்டாட்டிடா. மஞ்சள் கலர் சீரை கட்டிக்கிறான். அவன் கங்கணம் கட்டல. குண்டமா இறங்குறா. ஏய் துளசி வாசம் வீசுது. மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது யானை வரும் பின்ன, மணி ஓசை வரும் முன்ன. அதனால என் மாமா வராரு. சிறிது நேரம் அமைதி காப்போம். கேளுங்க மகாஜனே. அதே சமயத்தில் ஆண்டாள் அழகப்பட்ட அர்ஜுனனும் நான் பத்தினி பாஞ்சாலியும் நான் மதம் கொண்ட பீமச்சானன் தன் பாண்டவர் அழகப்பட்டு ஒன்னாலப்பட்டு வைகுண்ட தாளக்குடியை கோபால கண்ணன் அழைக்கே கோபால கண்ணன் சபைக்கு தர்ப்பம். சொல்லுங்க சாணி. நாட்டுக்கு நாடு மகா நாடு சாணி. சாமின்னு சொல்ற. சாணி சாணிங்கிற அன்பா சாணி சாமின்னு சொல்ற. சாமின்னு வராதா? சொல்லுங்க சாணி. சரிங்க சாணி. என்னிடம் ஏடாவிடமாக பேசாதேப்பா. ஏன் மறந்து போயிருவியா? நான் சாமிகள். சாமின்னா கோயிலுக்குன்னு அந்த மாதிரி கல்லு நட்டு இருக்கணும். என்ன மாதிரி புழுதி காட்டுல கூத்தாடுற? ரொம்ப அசிங்கப்படுத்துற கோயிந்தா. ஏசாமி பெயிண்ட் போல தலையை விட்டுட்டியா? இல்லப்பா வலி குழுந்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் சீமனு ஊத்தி கழுவுறது? நீயும் தானே மனசார அங்க இருந்து அத்தனை லாரி பஸ் தாண்டி வந்துட்ட. உனக்கு ரொம்ப இதா தான் சொல்லு. நாளைக்கு கோயில் வேடு தெளிச்சுட்டு போறவாங்கள சொல்லி விட்டு போயிடுறேன். டேய் எந்த கோயில்ல கும்பிட்டாலும் கும்பிட்டு எடுத்துக்கலாம்டா. இங்க கும்பிட்டுனா அவ்வளவு தான்டா. சாமி கடவுள். இல்ல ஏன் குலதெய்வத்தை நான் வேண்டேன். சரி அப்ப வேணும். சாமி கடவுளே ஆண்டவா நீ பத்தினி தெய்வம் உண்மையா இருந்துச்சுன்னா ஆத்தா விடிய காலம் நானும் ஒரு கல்லு நட்டு கும்பிட்டு போறேன். சங்கிரி போய் அந்த சிலம்பரமுல புது பஸ் ஸ்டாண்டு இறக்கத்துல செட்டோடு கொண்டு போடு ஆத்தா.
ஆமா, இங்க ஒரு கல்லு நட்டுவிட்டு அங்க எத்தனை பேருக்கு நடலாம் ஐடியா? இங்க ஒரு கல்லு நட்டு போடுற, அங்க எத்தனை பேருக்கு வைக்கலாம்? நாமளே போட்டு அரைச்சி எடுத்துட்டு போயிடுறாரு. அட போட்டு சொரஞ்சி அள்ளிக்கலாங்கிற. ஆனாவது அப்பன் மார்களோ, பெண்ணாவது தாய்மார்களோ மற்றும் பெரியோர் சிறியோர் சிங்கார சபையில் அமர்ந்திருக்க எமது நாடுகளின் சார்பாகவோ மற்றும் எங்களை விட்டு காலம் சென்ற எங்க வாத்தியார் எங்களை விட்டு காலம் சென்ற கோவிந்தராஜ் வாத்தியார் சார்பாகவும் அதுதான் ஜெட்டோட சாய்க்கிறேங்க. அட உன் பெருமையை தூக்குறம்பா. என்ன காலஞ்செட்டு செத்து போயிட்டேன் நானு. அட காலஞ்சென்றத செத்து போயிட்டு காலத்துக்கும் அட காலத்திற்கும் இப்படி எலும்பும் சதயமாகவே நீ சாப்பிடுற. எங்க வீட்டுல நான் சாப்பிட்டது இல்லை. நீ இல்லப்பா, நான் வந்ததுல தான் நீ சாப்பிட்டு தான் பாக்குறேன் பாரு. என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். அன்பா அப்படியா இருந்துட்டாலும் சிங்கார சீர்சபையிலே இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன? இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் கடைசி உத்தகாண்டமாக விளங்கக்கூடிய இன்று அன்பா 19 நாள் சண்டை. இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்ல வருவந்தோம். செவிடு தமதிக்க வேண்டும். தப்பு தவற பத்தி நேரம் தின்னுட்டு என்ன சொல்லிடுறேன். தப்பு தவற பேச மாட்டேன். அரிகரி மூலம் என்று யாவரும் துதி செய்ய என்னுடைய பெயரோ சொன்னேன் அல்லவா, புரிந்தாயா? என்னுடைய பெயராவது சொன்னேன் அல்லவா, தெரிந்தாயா? ஒண்ணு பூரிச்சு நான் புரியுமில்ல தெரியுமில்ல. அன்பா நீட்டினமா சொல்லுங்க. ஹரிஹரி மூலம் என்று யாவரும் துதி செய்யும். என்னுடைய பெயரோ சின்ன கண்ணன். ஆமா, சிங்கார கண்ணன், கோபால கண்ணன், ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன் என்னது என்கிட்ட இப்படியே பேசினா கோயந்தா அழிஞ்சே போயிருவேன். சுத்தமான ஒரு சொல்றையாட்டு என்கிட்ட இப்படியே பேசினா நீ எல்லாம் அழிஞ்சே போயிருவேன். லப்பர் பெனிச்சலா நீ எல்லாம் காலையில் இப்படியே போயிருவா. இப்படி எல்லாம் போக மாட்டேன், இப்படியே தான் போகணும். செத்து போன பெரியவங்க எல்லாம் பார்த்து உனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் தர மாட்டாங்க. நல்லெண்ணெய் கூட சொல்லு, பாம்பாயில் ஒத்துக்காது. நல்லெண்ணெயா? எதுக்கு? போட்டா சொல்றதுக்கு. மண்டை 150 ரூபா கேட்கறான். சந்து கடைக்கு போனா 200 ரூபா, 220 அனைவரும் போற்றி புகழக்கூடிய புகழக்கூடிய கெட்ட வார்த்தை பேசாதீங்கடா. நீ மூடுறா. யாரு கோவிந்தாவன்? ஏ தம்பிங்க வா. யாரா இது? யாரா இது? என்னடா அப்படிங்கிறான் தமிழ்ல கேளு. இந்த மாதிரி பையனை நான் முட்டு பெற்றுனா உணவு செத்து போயிருவேன். அந்த கத்தி எடுத்து கொடுப்பா. என்ன மயிருக்கு நீ தானே பெத்தா வேணுமா? பையன் சோடு பையனை போய் சொல்லுவானா? அவங்களுக்கு அடியில கடத்த போதி ஆறாது
சத்தியமா சொல்றேன் மோத்திரம் முடிக்க உள்ள போ சச்சி பையனு பத்தில பையனு சத்தியமா இது போய் ஐயா என்னடா செத்து போன பெரியவங்க மேல சத்தியமா இவன் தான் எங்க அப்பங்கிறான். இவன் அப்பனாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏப்பா ஏன்னா என் குஞ்சு உன் குஞ்சு ஒரே மாதிரி இருந்தா அப்ப போறவுல சம்பளம் பூக்க ஐயனாப்படு ஆனா பண்ணி தீச்சாடு ஓவரா அலுப்பு பூக்கு அழுப்பு பண்றதுன்னு சொன்னான் சொல்லிட்டு போறவுல அதுதான் அப்ப நான் மகன் கேட்டு அப்பா வாங்கல கம்முனு இருங்க எரிச்சல் புண்டை கால பாத்தா சாமி அப்பா சாமி அப்பா ஐயாப்பா ஆனா கொஞ்சம் இடம் விட நான் உன்னதான் உட்காந்து அவன் உள்ள இருந்தாலும் உன் காந்த குரல் இழுக்குதப்பா. சொல்லுங்க அன்பா அப்படியா இருந்துட்டாலும் என்னையும் பெற்றாரே. சத்தியமாதே பையன் என் வீட்டுக்காரி சண்டைக்கு வர எப்ப பத்தன்னு ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ தடுமாறி இருப்ப கோயில் அது கூத்தியாளுக்கு போறது நான் குடிக்க மாட்டேன் கோயில் நல்ல மனுஷன். அந்த பழக்கமே கிடையாது. ஆனா இவன் குடிப்பான். கூத்தாடி இருக்கிற என்னைக்கு கூண்டோட கைலாசம் போறமோ தெரியல. கூண்டோட இல்ல கோயில் உங்க வீட்டுல தான் படுத்துக்கிறான் அவன். சரியா அப்ப நம்ம அவனும் போவீங்க. மூடிக்கிட்டு பேசிக்கிறீங்க. சரி அதை எடுத்து ஓரம் போ. டேய் உங்க அப்பனுக்கு தண்ணி கூட மூடு அன்பா வரமாட்டாங்க. உனக்கு நான் பொத்தி வைக்கிறேன்டா. என்ன கல்லறை பொட்டியா? 10 மாதம் தான் சுமந்தே தான் சுமந்தே கோபாலகண்ணனாக இருந்திட்டாலும் கோபாலகண்ணனை எடுத்த தாய் தந்தை யாருங்க? அன்பா தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் அன்பா ஆண்மகனாக 8ஆம் போராக பிறந்தேன். ஓய் 8ஆம் போர் கண்ணன் சொல்றீங்க? ஆமா 8ஆம் போர் கண்ணனா பண்ணா 8 வச்சு ஊர்ல முடிச்சேரே பேருமே. அது சொல்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாப்படி. அன்பா 8ஆம் போராக எதற்காக பிறந்தேன்? தாயோடு தாய் பிறந்த தாய் மாமனா விளங்கக்கூடிய கஞ்சன் கம்சன் ராஜா கஞ்சன் கம்சன். ஆமா இருவரையுமே கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி நானும் 8ஆம் போராக பிறந்தேன். 8ஆம் போராக பிறந்திருந்தாலும் என்னுடைய நாடு நகரம் என்ன? சங்க துவாரகை ஆண்டு வந்தாலும் இன்னொரு நாடு இருக்குதுப்பா. ஆயர்பாடி. ஆயர்பாடி மீட்டர் என்ன ரேட்டு கேக்குறீங்க? என்னது? ஆயாபாடி. முகத்திலேயே முடிக்காத கோயந்தா. நாளைக்கு முடிக்கல கூட நீதிபுரம். சங்கட்டமா இருக்குது.
ஆயாப்பாடி ஆயர்பாடி ஒரு அளவு பாடி ஆயர்பாடியில் இருந்துட்டாலும் எனக்கோ திருமணமாவது ஆகிவிட்டது. அன்பா மாங்கனியிலே பிறந்த மகாலட்சுமியை மாலையிட்டு சீரன் சிறப்புடன் இருந்தாலும் எனக்கோ உடம்பரைக்காக ஒரே ஒரு பெண் பிள்ளை கமல சுந்தரி. கமல சுந்தரியை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன்? அர்ஜுனனுக்கும் ஆயன் தங்கை சுபத்திரிக்கும் பிறந்த வீரவாள் அபிமன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆமா, திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் என்னுடைய மகளாகப்பட்டவளோ சீரன் சிறப்புடன் இருக்கிறாளா? ஏனென்றால் திருமணம் செய்த அன்றே துரியோதனுடைய மகன் லக்கண குமாரனை காலால் எட்டி உதைத்தாள் என்று சொல்லி காரணத்தினால் அன்றே பார்த்தான் வீரவாள் அபிமன்னன். இன்று என்னுடைய அண்ணனை உதைத்தாலும் ஒன்று, என்னை உதைத்தாலும் ஒன்று சொல்லி இன்னைக்கு அண்ணன் உடைக்கிற காலு நாளைக்கு எண்ணெய் உதைக்க ரொம்ப நேரம் ஆகாது. எவ்வளவு நேரம் ஆகும்? அன்றே கல்லணை சிறையில் வைத்தார். வைத்து கொஞ்ச நாள் கழித்து தண்ணி கூட சிக்கிறாடே அவங்க ஒண்ணு கூட போயிட்டாங்க. சில நாள் கழித்து போர்க்களத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வீரவாள் அபிமன்னனாகப்பட்டவரோ சிலை மீட்டு என்னுடைய மகளிடம் சொல்லிவிட்டு சென்று அன்றே போர்க்களத்தில் வீரவாள் அபிமன்னனாகப்பட்டவரோ மாண்டு மடிந்தானடா. 13 நாள் சண்டையிலே வீரவாள் அபிமன்னனாகப்பட்டவரோ வீர மரணம் அடைந்திருந்தாலும் அன்பா எதற்காக மடிந்தான்? என்ன காரணம்? ஏனென்றால் தந்தையாராகப்பட்டவரோ பங்கு நாள் மகளையாடி பார்வனம் ஓட்டி வைக்கப்பட்டார். சூதனால் மகளையாடி சொந்த நாடி அபகரித்தார். யாரே துரியனாகப்பட்டவன் பாண்டவரை காப்பதற்காக அன்று தினமாக மாண்டு மடிந்தான். அபிமன்னன் என்னுடைய மருமகனாகப்பட்டவன். இன்று தினமாக 18 நாள் சண்டையாவது முடிவடைந்தது. துரியன் பக்கம் சேனாதி சேனை எல்லாம் அழிந்தது. பாண்டவர் புறம் இன்னும் அப்படியே இருக்கிறது. என்னவென்று தெரியவில்லை. இந்நாள வேளையிலே பாண்டவராகப்பட்டவரோ மாமா மாமா என்று அவைய கூறுகிறார். என்னதான் இருந்திட்டாலும் யாரை போய் பார்ப்பதாக இருந்தாலும் அன்பா எங்க போவதாக இருந்திட்டாலும் கட்டிய மனைவியிடம் ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டும். என் பொண்டாடி அந்தவரத்துல இருக்கா, போடா என் பொண்டாடிக்கிட்ட. பொண்டாடிக்கிட்ட போடா. நீ கடவுள் தானே? ஆமாடா கடவுள் தான்டா. யாருக்கிட்ட போகட்டும்? என் பொண்டாடிக்கிட்ட போடா. போயிட்டு மறுபடியும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. நான் பயங்கரமா டென்ஷன் ஆகி போயிருவேன். நீ யாரு? நான் மந்திரி. என் கரடால்வா? ஆமா. அப்படின்னு ஏதோ சொல்லுவனா? சொல்ல மாட்டீங்களா? போயிட்டு யாருக்கிட்ட போகட்டும்? என் பொண்டாடிக்கிட்டடா. தம்பி கோவிந்தா எதுக்கு போற? பொண்டாட்டிக்கிட்ட. சரி போ. கோவிந்தா போய் என்ன பண்ற? நான் என்னமா பண்றேன்? என்ன யாருக்கிட்ட போகணும்? என் பொண்டாட்டிக்கிட்ட. விட்டா தானே போவேன். சரி கோவிந்தா. என்ன நோக்காடு? மன்னவர் அழைத்தார் என்று சொல்லி அழைத்து வா. நானும் 10 மணிக்கு கூத்தாறேன். எனக்கு ஏதோ ஒரு பொண்டாட்டி தான் விடுங்கள. ஏதோ ஒரு பொண்டாட்டி கையை கடிக்கிற மாதிரி இருக்குது. கையை கடிக்க மத்தால கை சும்மா தால கடிச்சு விட. அவன் ஏற்கனவே கடிச்சு விட்டான் மத்தாலத்தை. அட அப்படி இல்லப்பா. ஸ்ரீமந்த நாராயணா மட்டும் அழைத்தார் என்று சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. சரி உடனே சரி